காதல் ஒரு ஓவர் ரேட்டட் எமோஷனா? ஆம், இல்லை, அதுதான் இன்றைய வீடியோ. இவங்க பேரு அனுஷ்யா. இவங்க தான் வந்து காதல் வந்து காதல் தான் எல்லாமே அப்படின்னு இவங்க தான் பேச போறாங்க. நான் வந்து இல்ல 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 காதல் வந்து ஒரு ஓவர் ரேட்டட் எமோஷன் தான் அப்படின்னு பேச போறேன். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. விஷயம், உங்க பர்சனல் லைஃப்ல லவ்னால கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு, அதனால நீங்க எப்படி மொத்த லவ்வையுமே நீங்க ஓவர் ரேட்டட்னு சொல்ல முடியாதுல்ல. முதல் விஷயம், ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப் நீங்க பர்சனலா அட்டாக் பண்றீங்க. ஆக்சுவலி இப்போ பாத்தீங்கன்னா வலி வாங்கினவங்க நாங்க, அடி வாங்கினவங்க நாங்க, அதனால நாங்க சொல்லுவோம். சி கைஸ், நீங்க வந்து ஒரு தப்பான பர்சனை சூஸ் பண்ணிட்டு அவங்கள்கிட்ட இருந்து வந்த லவ்வை வந்து நீங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு என்ன லவ் கிடைச்சிருக்குன்னே தெரியாது, சும்மா ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போயிருவாங்க, அதுதான் லவ்னு நினைச்சிட்டு நீங்க வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் லவ்வையே நீங்க எப்படி குத்தம் சொல்லலாம் ஓவர் ரேட்டட்னு? தப்பான பர்சன் சொல்றீங்க, ஆனா அது ரைட்டா ஃபீல் ஆச்சு. அப்ப நீங்க அவ்வளவு ரைட்டா ஃபீல் ஆச்சு, என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன ஒருத்தவங்க கூட பழகுறதுக்கு முன்னாடி இவங்க கரெக்டா தப்பான்னு பார்த்துட்டு பழக முடியுமா? லவ் நீங்க தானே வந்து லவ் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்ப லவ் வந்து நீங்க சொல்ற மாதிரி மேஜிக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பார்த்தனுமே ஒருத்தவங்க ஓகே இவங்க தான் நமக்கு அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆயிடுச்சுன்னா, அவங்க தப்பா இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம்? அதுக்காக நம்ம விட்டு போக கூடாது. நம்ம கொஞ்சம் அவங்க சேஞ்ச் ஆகுறாங்களான்னு பார்ப்போம், டைம் கொடுத்து பார்ப்போம்ல. அப்படிதான். அதை விட்டுட்டு நீங்க எங்களை விக்டிம ப்ளேம் பண்றீங்க. நான் விக்டிம ப்ளேம் பண்ணலங்க. அப்போ நீங்க நான் என்னைய சொன்னேன், ஐ அம் தி விக்டிம். அப்போ நீங்க வந்து குறை சொல்ல வேண்டியது யார? உங்களோட பர்சனை. நீங்க எப்படி ஒரு எமோஷனை நீங்க இது குறை சொல்லலாம்? ஒரே கேள்விதான், வாழ்க்கையில எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன், எதுக்கு வாழ்க்கையை குத்து சொல்றேன்? ஏன்டி வாழ்க்கையை குத்து சொல்ற? பதில் சொல்றேன். இல்ல இல்ல இன்னொன்னு, இப்போ இந்த காதல் வேண்டான்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு, தேவதாஸ்னு சொல்லி கூட்டக்கூடாது. அந்த தேவதாஸ் கூட்டத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ ஏன் நீங்க மணிரத்னம் படம் பார்த்ததுல, ஜிவிஎம் படம் பார்த்ததுல, அந்த மாதிரி ஒரு காதல் வேணும்னு நீங்க நினைச்சதுல, உங்க வாழ்க்கையில ஒரு பிரியா வேணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா இல்லையா? உள் மனசுக்குள்ள எல்லாமே இருக்கு, வேணும், இது பண்ணணும். ஆனா என்ன, தேவதாஸ்னு சுத்துறதுல உங்களுக்கு ஒரு பெருமை, அதனால நீங்க அப்படி சுத்துறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பெருமைனால வந்து சூஸ் பண்றது கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை. வாழ்க்கை வந்து இதுதானே தள்ளிருச்சு. இப்படி ஒருத்தவங்களை அனுப்பி இப்படி ஒரு படுகொலியில தள்ளிருச்சுன்னா அங்க இருந்து எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆசை எல்லாம் இருக்கும் மனசுல, ஓகே லவ் பண்ணா நல்லா இருக்கும், மறுபடியும் வா இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியா நல்லா இருக்கே, ஒரு புதுசா ஒரு பாட்டு லவ் சாங் வரும்போது வா இந்த மாதிரி பாட்டு வரும்போது நம்மளுக்கு காதலிக்க யாருமே இல்லையே ஒரு ஏக்கம் வரும். பட் இது நம்மளா சூஸ் பண்ணி இது பண்றது கிடையாது. ஒரு குழியில விழுந்துட்டா அதுல இருந்து எந்திரிக்க கொஞ்சம் வலிக்குதுங்க, கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஆமாங்க, நான் இப்ப என்ன சொல்றேன், டைம் எடுத்துக்கோங்க. அந்த டைம்ல அதாவது இங்க ஒண்ணு போயிடுச்சு, குழியில விழுந்துட்டீங்க, எப்படி எந்திரிச்சு ஒண்ணு போகதான் போறீங்க, இல்லன்னா நீங்க சொல்லவே முடியாது. ஓகேங்களா? மறுபடியும் ஒன்ஸ் அகைன், அது வந்து பர்சனல் சாய்ஸ். நான் வந்து எந்திரிச்சு போறதும் இல்ல அங்கேயே பாய போட்டு படுக்கிறதும் எங்களோட பர்சனல் சாய்ஸ். வேணும்னா நின்னு குழியில இருந்து கயிறை போட்டு எங்களை தூக்கி விடுங்க, இல்லன்னா மண்ணை போட்டு மூடி விடுங்க. அப்படிதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க அங்க இருந்து, இப்போ நான் சில பேத்துக்கு சொல்றேன், ஓகே, நான் எல்லாரையும் நான் இது பண்ணல, நான் சில பேர் சொல்றேன். அதாவது ஒண்ணு போயிடுச்சு, நடுவுல அப்படியே விழுந்து கிடப்பாங்க, எப்படி இன்னொன்னு வந்து தூக்கிட்டு போயிடும், அடுத்த ஒரு பிரியா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா எனக்காக வந்து அகமதாபாத்துக்கு பிரியா, அந்த பிரியா, ஓகேவா? அப்ப அந்த குழியில நீங்க வந்து லவ் ஓவர் ரேட்டட்னு சொல்றது காரணம் தெரியுமா? அந்த குழியில விழுந்து கிடக்கும் போது அப்பதான் வந்து சொல்லுவீங்க லவ் ஓவர் ரேட்டடு, அப்படி இப்படி லவ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, திருப்பி எந்திரிச்சு அப்படி போயிடுவீங்க. பிரியான்றது யாருன்னு எனக்கு தெரியல. இதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பார்த்துட்டு எப்படிங்க காதலிக்கிறது? லவ் இஸ் ஓவர் ரேட்டட் ஆர் நாட்ன்றதை விட நான் பாவமா இல்லையான்றத வந்து டாபிக்கா வந்து நம்ம மாத்திரலாம். ஏன்னா அடி வாங்கினவனுக்கு தான் தெரியும் எவ்வளவு ஆழமா விழுந்திருக்கு. எல்லாருமே அடி வாங்குவோம் கைஸ். ஆனா அந்த அடியை சரி பண்றதுக்கு
ஒரு சக்தி எதுகிட்ட இருக்கு? லவ் கிட்டதான் இருக்கு. நான் கேக்குறேன், இல்ல நான் கேக்குறேன், நீங்க என்ன பாயிண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்ப நான் சொல்றேன், அதுதான் விழுந்துட்டீங்க, அடிபட்டு இருக்கு. அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்குதான் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்கள்ட்ட தேடி போங்க. எவ்வளவு நீங்க அடிபட்டாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எவ்வளவுதான் இது பண்ணாலும் காதல்ன்றது ஒண்ணு வந்துதான் உங்களை வந்து கொஞ்சம் ஹீல் ஆக்கும். புரியுதுங்களா? காதல் ஒரு ஆகாது, புரியுதா? நீ நினைச்சாதான். சாரி, லவ்வை பற்றி பேச ஆரம்பிச்சதுனாலே என்னமோ எல்லாமே ஒர்க் ஆகாமல் போகுது. ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை, மைக் வேலை செய்யலை. ஸோ யா, லெட்ஸ் இப்படியே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். சாரி ஃபார் த புவர் சவுண்ட் குவாலிட்டி. எங்கள் வீடியோவில் குவாலிட்டி பார்க்க தெரிஞ்ச உனக்கு உன் வாழ்க்கையில் குவாலிட்டி பார்க்க தெரியுதா? தரமாக இருப்பா, தரமாக வாழ்க்கையை மாற்ற ட்ரை பண்ணுப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் வந்துட்டு இப்போதைக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காதலை தேடி போங்க. லைக் நம்ம வாழ்க்கையில் காதலன்றது ஒரு அங்கம். அதை நீங்கள் ஓவர் ரேட்டட்னு சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ஒப்பீனியன் என்னவா வேணால் வந்துட்டு போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காதல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓவர் ரேட்டட் தான் நான் சொல்லுவேன். அதில் நான் ஸ்ட்ராங்காக நான் நிற்பேன். until and unless someone comes and proves me that I'm wrong. ஓகேவா? ஆனால் ஒருத்தவங்க வந்து உன்னோட ஒப்பீனியன் வந்து நீ தப்புன்றத ப்ரூவ் பண்ணுறாங்க, சொல்ல மட்டும் செய்யலை, அதை ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஓகே போ, நம்ம தப்பாக தான் இருந்திருக்கோன்ற ஒரு ஏற்றுக்கிற மனப்பான்மையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கோங்க அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே? ஸோ காதல் உங்களையும் வந்து அடையும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இல்லாமல், காதல் வந்து உங்கள் கதவை தட்டும் போது கதவை திறக்கிறதுக்கு கொஞ்சம் தெம்போட இருங்க. அப்போ இப்படி நின்னுட்டு காதல் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐயோ சல்லியா ப்ரோ. ஸோ வாழ்க்கையில் காதல் மறுபடியும் வந்துச்சுன்னா காதலை வெல்கம் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. வேண்டாம், காதல் வராதுன்னு வந்து சொல்லுது வாழ்க்கை. இப்போ வாழ்க்கையில் மறுபடியும் காதல் வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கோங்க. காதல் ஓவர் ரேட்டட் இல்லையான்றது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் தப்புன்னு ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. காதலிங்க, சந்தோஷமா இருங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நின்று தொலைய மாட்டேங்குது. ஸோ இந்த ஃபோன் மாதிரி இல்லாமல் காதலாவது நிலச்சி நிற்கணும்னு வந்து நான் வந்து வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.